On to this channel. So 12th standard and this video is for you. So எப்படி உங்களுக்கு ஸ்கூல்ஸ் இப்போ திறந்துருக்கு. ஸோ இப்போ அந்த ஸ்கூல் திறந்துருக்கு அப்படிங்கிறப்போ நம்மளுக்குள்ள நிறைய தாட்ஸ் இருக்கலாம். ஏன்னா இப்போ தானே ஸ்கூல் திறந்துருக்கு, கொஞ்சம் ஸ்மூத்தாகவே ஆரம்பிக்கலாம், கொஞ்சம் ஸ்மூத்தாகவே படிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் இருக்கும். பட் இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு என்ன உணர்த்த போகுது அப்படின்னா, எப்படி பிளான் பண்ணலாம், எப்படி படிக்கலாம், எப்படி படிக்க முடியும், அண்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியுமா, இன் ஃபியூச்சர் நம்மளுக்கு என்னென்ன நடக்கலாம், இந்த விஷயங்களை பற்றி ஒரு சின்ன கிளான்ஸ் அண்ட் திஸ் மே பி மோட்டிவேட் யூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம லீவில் படிக்கிறனாலும் இல்லை, இனி எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். வி ஷுட் கம்ப்ளீட் ஆல் ஸ்கூல் ஹோம்ஒர்க் ஆஸ் வெல் அஸ் அவர் பிளான். ஸோ ஸ்கூல்லேயும் ஹோம்ஒர்க்ஸ் கொடுப்பாங்க, ஸ்கூல்லேயும் கண்டினியூஸாக எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். அப்போ நம்ம ஸ்கூலோடையும் படிக்கணும். இப்போ நான் ஸ்கூலோடையே படித்து கண்டினியூஸாக நான் முடிச்சுக்கிடுவேன் அப்படின்னா, சில நேரங்களில் நம்மளுக்கு ஒரு கம்பல்ஷன் இருக்கும், இதை நீ முடிச்சுட்டே வரணும் அப்படிங்கிறப்போ நம்ம பார்த்து எழுதிடுவோம். இல்லை இதை பிறகு படிச்சுக்கலாம், இப்போதைக்கு எழுதி கொடுத்துட்டு வந்துடுவோமே, அந்த மாதிரி இருக்கலாம். இல்லைனா என்னத்தையோ ஏனாதானோன்னு எழுதிடுவோம். ஸோ அது கண்டிப்பாக உதவுமா அப்படின்னா அது உங்களோட கையில் தான் இருக்குது. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்கும், நான் இதை முடிச்சிருக்கேன், இதை நான் முடிக்கல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ இப்போது பிளான், உங்களுடைய டேவை நீங்கள் தான் பிளான் பண்ணணும். ஸோ எப்படி உங்களுக்கு டைமிங்ஸ் இருக்குது, எப்போ உங்களுக்கு ஸ்கூல் விடுது, ஸ்கூல் விட்டோன்னே எவ்வளோ நேரம் உங்கள் கையில் இருக்குது, உங்களால் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களால் மட்டுமே தான் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு பிளான் அப்படிங்கிறது எதுக்கு முக்கியம், எப்படியும் நான் பிளான் போடுவேன், எப்படியும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், எப்படியோ அது சும்மா தான் இருக்க போது. மொதல் நாள் இதை பண்ணலாம் நான் ஆரம்பிப்பேன், ஆனால் அது ஒரு வாரம் ஃபாலோ பண்ணாலும் அதுக்கடுத்து நான் ஃபாலோ பண்ண மாட்டேனே. ஸோ இதுவும் உங்கள் மைண்ட் வாய்ஸாக இருக்கலாம். இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன். இவ்வளோ பிளான் பண்ணுறோம் நம்ம பண்ணுறோமே, அதில் பாதி நீங்கள் முடிக்க முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் நினச்சாலும் உங்களால் அதில் பாதி முடிக்க முடியும், பாதி படிப்பீங்க. இல்லை நான் இதை படித்து முடிக்கல, நான் அன்றைக்கி படிச்சிருக்கணும் ஆனால் முடிக்கல அப்படிங்கிற ஒரு உறுத்தல் உங்களை மோட்டிவேட் பண்ணி, எஸ் ஐ ஹாவ் டு கம்ப்ளீட் இட் அப்படிங்கிற ஒரு மனசாட்சி உங்களுக்குள்ளே வரும். அதுக்கு தான் பிளான் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ உங்களோட பிளான், நீங்களாக போடுற பிளான் கண்டிப்பாக சிறந்ததாக இருக்கணும். அது டைம் வேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது, அந்த ஹோம்ஒர்க்கும் பண்ண முடியாது, என்னால் இதையும் படிக்க முடியாது அப்படிங்கிறதும் இருக்கக்கூடாது. தென் எக்ஸிக்யூட் யுவர் பிளான் ஆஸ் பர் த பிளான். ஸோ பிளான் எப்படி இருக்கோ அதே மாதிரி பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னாலே பாதி தான் முடிக்க முடியும். ஏன்னா உங்களோட பிளான் அப்படி தான் இருக்கும், என்ன தான் பண்ணாலும் நம்மளுக்கு டைம் இருக்காது. ஸோ அப்படிங்கிறப்போ எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ இல்லையோ சரி, அது எப்படியாவது கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஃபாலோ யுவர் பிளான் ரெகுலர்லி, டெய்லி அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் நம்மளால் முடிக்க முடியுமோ என்னமோ முடிக்கலாம். சரி, இப்போ பிளான் எதுக்கு, பிளான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த செஷனில் பார்க்கலாம். ஹவு டு கிரியேட் அ குட் பிளான். எப்படி ஒரு பிளான் இருக்கலாம், ஒன்று வீக்லி போடலாம், இல்லை மந்த்லி போடலாம், டெய்லி போடலாம், இல்லை டைம் மேனேஜ்மெண்ட் வச்சு பார்க்கலாம். டைம் மேனேஜ்மெண்ட்னா 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே என்னோடய ஹோம்ஒர்க் நான் முடிக்கிறேன், 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே என்னுடைய பிளானை நான் முடிக்கிறேன், இவ்வளோ தான். இது டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ டெய்லி அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி நான் இந்த சாப்டரையோ அல்லது இந்த சப்ஜெக்ட்லேயோ இல்லை இந்த 2 சப்ஜெக்டில் இந்த எக்ஸசைஸையோ இந்த சம்ஸையோ இந்த கான்செப்டையோ நான் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறது. இதுவே மந்த்லி அப்படி சொல்லுவோம், இந்த மந்த்துக்குள்ளே நான் இவ்வளோ இதை முடிச்சிருக்கணும். இதுவே உங்களுக்கு கவர்மெண்ட்டோட சிலபஸ்லேயும் இந்த மாதத்தில் இதை முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிட்டம் எக்ஸாமினேஷனில் இந்த மாதத்தில் உள்ள சிலபஸ் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதை ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்கு முன்னக்கூட்டி நீங்கள் போனால் மட்டுமே தான் உங்களால் கிட்ட ட்ராக் பண்ணவாத முடியும். ஸோ வீக்லி அப்படிங்கப்போ இந்த வாரத்தில் நான் 5 நாட்கள், மொத்தம் 7 நாட்களில் 5 நாட்கள் நான் இதை முடிக்கணும். அதை முடிக்கல அப்படின்னா 6ஆம் தேதி 6வது நாள், அதாவது சாட்டர்டேவும் சண்டேவும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த பிளானை கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறேன். இந்த விஷயங்களை இது பண்ணிக்கலாம். டே டு டே சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம். அண்ட் டெய்லி பிளானர் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஷெடியூல்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் வீக்லி பிளானர் அப்படின்னா இந்த மாதிரி ஷெடியூல், இந்த சப்ஜெக்ட் வைஸாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். இதுவே மந்த்லி பிளானர் அப்படின்னா இந்த மாதத்தில் இவ்வளோ இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் முடிச்சிருக்கணுங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்களோட அகாடமிக் பிளானையும் கோல்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிக்கணும். ஸோ உங்களுக்கான குறிப்பிட்ட டைமு, உங்களுக்கான ஒரு நல்ல நேரம், இந்த டைம் ஓகே இதில் நான் ஆக்டிவாக இருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஒரு 9 மணிக்கு மேலே நம்ம டின்னர் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக தூக்கம் வரும். ஸோ அதனால நான் சொன்னேன், பி ஸ்பெசிஃபிக் அபவுட் ஹவு டு ரீச் யுவர் கோல் வித்தின் அ டைம் ஃப்ரேம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளோ முடிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுடைய இதை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த டைமை சூஸ் பண்ணியிருக்கணும். மேக் ஷுர் யுவர் பிளான் இஸ் ஆப்ட் ஃபார் யுவர் ஸ்கூல் டைம். உங்கள் ஸ்கூல் டைமுக்கு அது ஆப்டாக இருக்கா. ஸ்கூல் டைம் அப்படின்னா உங்களோட ஹோம்ஒர்க்ஸ் இவ்வளோ ஆனால் இருக்குது. இப்போ 6 மணிக்கு உங்கள் ஸ்கூல் விடுது அப்படின்னா நீங்கள் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க, அதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்கூல் ஹோம்ஒர்க்ஸ் இருந்தால் எவ்வளோ நேரம் முடிக்கிற மாதிரி வரும். அதை ஒப்பேற்றுவோமா அல்லது அதை உருப்படியாக படிப்போமாங்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஒன்று நீங்கள் ஸ்கூலுக்கும் உங்களுக்கும் ரிலேட்டடான ஒரு பிளானாகவும் நீங்கள் போடலாம். மேக் யுவர் கோல்ஸ் ஆக்ஷனபிள். கண்டிப்பாக எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட பிளான்ஸையும் கோல்ஸையும்
ஆக்ஷன் பண்ணி காமிங்க. கண்டினியூஸ்லி பே யுவர் அட்டென்ஷன் ஃபார் யுவர் பிளான் கம்ப்ளீஷன். பிளான் எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அட்டென்ஷன் கொடுத்தாலே போதும். உங்களுடைய ஹோம்ஒர்க்ஸை நீங்கள் எப்படியாவது முடிச்சுட்டு தான் தூங்கணும். ஏன்னா நாளைக்கு நான் முதல்ல உங்களோட பிளானை முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூலுக்குள்ளே பிளானுக்கு போகும்போது ஆமாம் அதை முடிச்சிடணும், ஏன்னா நாளைக்கு அந்த பிரச்சனையாக வரும், எப்படியாவது முடிச்சிடணுங்கிற ஒரு பயத்தில் நீங்கள் அதையும் படிப்பீங்க, இதையும் படித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மேக் யுவர் பிளான் ஆஸ் பர் யுவர் எக்ஸாம் டைம் டேபிள். உங்கள் எக்ஸாம் டேபிள் வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எக்ஸாம் கிட்டத்தட்ட வரும்போது அப்படின்னு தெரியும் போதே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா உங்களோட பிளானை கண்டிப்பாக கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபாலோ த்ரூ கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இன்றைக்குள்ளது இன்றைக்கி, நாளைக்குள்ளது நாளைக்கு. மிச்சம் பேக்லாக்ஸை வீக்கெண்ட்ஸில் நீங்கள் முடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மேக் ஷுர் யுவர் கோல்ஸ் ஆர் ஸ்மால். கரெக்டாக வச்சுருக்கீங்களா? ஒரு யூனிட் ஒரு நாளில் இல்லை ஒரு மணி நேரத்தில் இந்த மாதிரி வைக்க வேண்டாம். ஒரு டாபிக், அந்த டாபிக் ஃபுல்லாக கவர் ஆகிடணும். அன்றைக்கே அதை முடிச்சிடணும். நாளைக்கு எடுக்கும்போது அதை ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கப்போ காலையில் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் ஒரு சின்ன பிஞ்சாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வர. மேக்கிங் செக்லிஸ்ட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். எதுக்கு இப்போ செக்லிஸ்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட்? அதை ஏன் மேக் பண்ணணும்? அது ஒரு டைமுக்கு பிடிச்ச கேடு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் முடிச்சது முடிக்காது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் திரும்பி அதை எடுத்து பார்க்கும்போது இதை படித்த மாதிரி இருக்கே, அன்றைக்கி நான் பிளானில் போட்டிருந்தேன் ஆனால் படிச்சுனா இல்லையா அப்படிங்கிறதும் அப்போ தான் தெரிய வரும். நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது ஒரு முக்கியமான கொஷின். ஓகே, முக்கியமான கொஷின் இருந்தீங்க அப்படின்னா ஆமாம் அதை படிக்கல அப்படிங்கிறத செக்லிஸ்ட் மூலமா உங்களுக்கு தெரிய வரும். இதை ஜஸ்ட் ஒரு பேப்பரில் எழுதி வச்சா கூட போதும். செக்லிஸ்ட் அப்படிங்கிறது அவ்வளோதான். செக் அவுட் யுவர் டார்கெட்ஸ் ஆர் கம்ப்ளீட்டட் ஆஸ் பர் ஷெடியூல். உங்கள் ஷெடியூல் படி உங்களுடைய டார்கெட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்காங்கிறத நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். பிளான் த டே பிஃபோர் 1 வீக் பிஃபோர். ஒரு டேக்கு முன்னாடியோ அல்லது ஒரு வீக்குக்கு முன்னாடியோ நீங்கள் எதை இருக்கணும் அப்படின்னா பிளான் பண்ணியிருக்கணும். இன்றைக்கி கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ரிவைஸ் யுவர் பர்ஃபார்மன்ஸ். உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் படித்தது எல்லாத்தையுமே நீங்கள் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் வீக்கெண்டில் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். மேக் அட்ஜஸ்ட்மெண்ட் when necessary. தேவை அப்படின்னா அப்பப்போ இன்றைக்கி இந்த சப்ஜெக்ட் படிக்கல ஆனால் அன்றைக்கி இந்த வாரத்துக்குள்ளே இதை முடிச்சிருக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணலாம். பட் மொத்தமாகவே கரெக்ஷன்ஸ் பண்ணக்கூடாது. யூ கைஸ் ஷுட் ஆல்வேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஸ்கூல் பிளான். உங்கள் ஸ்கூலை விட நீங்கள் முன்னாடி போயிருக்கணும். ஏன்னா உங்கள் ஸ்கூலில் என்னனாலும் பண்ண சொல்லலாம். ஏன்னா அவங்களே ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக இருந்தது ஆகணும். அவங்க 4Gனா நீங்கள் 5Gயாக இருக்கணும். ஓகே, இப்போ இதெல்லாம் பண்ணுறேன், எனக்கான ரிசல்ட் என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் அப்போ தான் நினச்சி பார்ப்பீங்க, எஸ் ஐ எம் வெல் டன், நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் கிட்டத்தட்ட அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் தோணும். லாஸ்ட் நேரம் யூ ஆர் ப்ரவுட். பிகாஸ் இந்த ஒரு வருஷம் தான் நம்ம ஸ்கூல் படிக்கிறோம், அதை பெஸ்ட்டாக முடிச்சிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக வரும். இதெல்லாம் பண்ணால் தான் சக்ஸஸாக அப்படின்னா கிளியராக படிங்க, இதுதான் உங்களுக்கான சக்ஸஸே அப்படின்னு நான் சொல்லுவேன். கரெக்டான டைம் இது பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு டைரி மாதிரி போட்டுக்கலாம், இல்லை ஏதோ ஒரு குட்டி நோட்டில் கூட நீங்கள் எழுதிடலாம். எதுக்காக அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். இன்றைக்கி இதை முடிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புக்கில் கூட மார்க் பண்ணி எழுதி வச்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பிளான் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் டூ ஃபார் யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு கிளியரன்ஸ் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்காக தான் நம்மளோட சேனலே இருக்குது. ஸோ தேங்க்யூ.